அன்பானவர்களே, மனித வரலாற்றின் மிக முக்கியமான அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வை இன்று நாம் சிந்திப்போம். அது நம்முடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தனது உயிரை தியாகம் செய்த அந்த தருணம். மரணம் எப்போது நடந்தது? பைபிள் கூறுகிறபடி இயேசு காலை 9 மணி அளவில் சிலுவையில் அறையப்பட்டார். நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை, அதாவது யூத கணக்கீடின்படி 6 மணி முதல் 9 மணி வரை பூமி முழுவதும் ஒரு அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது. இந்த இருள் இயற்கையானதல்ல, அது உலகத்தின் பாவங்களை இயேசு தன்மேல் சுமந்து கொண்டதை குறிக்கும் ஒரு தெய்வீக அடையாளம் என்று வேதாகமம் நமக்கு உணர்த்துகிறது. 9 மணி நேரம் முதல் இருக்கிறதான ஒரு மர்மம். மதியம் 3 மணி அளவில், அதாவது 9 மணி நேரத்தில் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 27:51. அந்த தருணத்தில் எருசலேம் ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. இதன் ஆழமான அர்த்தம் என்னவென்றால், மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே இருந்த பாவ தடை நீக்கப்பட்டு நாம் நேரடியாக இறைவனை அணுகும் வழி திறக்கப்பட்டது என்பதாகும். இயேசுவின் மரணம் ஒரு தோல்வி அல்ல, அது ஒரு மாபெரும் வெற்றி. முடிந்தது என்று அவர் சிலுவையில் சொன்னபோது மனித குலத்தின் மீட்புக்கான விலை முழுமையாக செலுத்தப்பட்டது என்று பைபிள் உறுதிப்படுத்துகிறது. அவர் சிந்திய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் நமக்கான மன்னிப்பையும் சமாதானத்தையும் புதிய வாழ்வையும் பெற்று தந்தது. நாம் பாவிகளாயிருந்தபோது கிறிஸ்து நமக்காக மரித்தார். அந்த அன்பு ஈடு இணையற்றது. சிலுவையின் தியாகத்தை நாம் நினைவு கூறும்போது அது வெறும் துக்கத்துக்குரிய நிகழ்வுகள் மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த விடுதலையின் சாட்சியாக இருக்கிறது. இந்த மரணம் என்பது உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் விடுதலையை கொண்டு வரவில்லை. உலகத்தில் இருந்த சகல ஜனங்களுக்கும் ஆண்டவர் இந்த மீட்பை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் உயிரோடு கூட இருந்தவர்களும், இப்போது உயிரோடு கூட இருக்கிறவர்களும், இனி பிறக்கப் போகிற அனைத்து சந்ததிகளுக்காகவும் இயேசு விலைக்கிரயம் கொடுத்து விட்டார். எல்லாம் முடிந்ததென்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வேலையை செய்து முடித்து விட்டார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நரகத்தின் விளிம்பில் நின்ற உங்களையும் என்னையும் கரம் பிடித்து மீட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். இயேசுவின் தியாக மரணம் இன்று உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. 3 மணி நேரம் இருள் உலகத்தை சூழ்ந்திருந்தது. அந்த 3 மணி நேரமும் அந்த பாவத்தின் இருள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்திருந்தது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எப்போது சிலுவையில் தன் ஜீவனை விட்டாரோ அப்போதே அந்த பாவ இருளானது முழுமையாக நசுக்கப்பட்டது. பாவ பிசாசின் தலையை ஆண்டவர் நசுக்கி உலகத்துக்கு பெரிய மீட்பை கொண்டு வந்தார். இந்த மீட்பு சாதாரணமான மீட்பல்ல. ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் ஒவ்வொரு பாவங்களையும் போக்கினது. ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு பாவங்களை போக்கினது. ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு மனிதனை மீட்கும்படியாக தேவனுடைய தியாகமாக காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உனக்காக மரித்திருக்கிறார். உன் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். உன் அக்கிரமங்களுக்காக மரித்திருக்கிறார். உன் மீறுதல்களுக்காக மரித்திருக்கிறார். நீ இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாய். உனக்காக ஒரு ஒளியை அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த ஒளிதான் உலகத்தை மீட்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்குள் வெளிச்சம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் வழி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இரட்சிப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் சமாதானம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்வோம். அவர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், இறுதியாக பரலோக ராஜ்யத்தை பரிசளிப்பார். God bless you.